தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவளம், முள்ளக்காடு போன்ற பகுதிகளில் 2000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளத்தில் தேங்கிய மழைநீர் 8 நாட்கள் ஆகியும் வடியாததால் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிப்பை சந்தித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இது புளியம்பட்டி அந்த லைனு பூரா தண்ணி இங்கே தான் வருது, காட்டாத்து வெள்ளம் தான் வருது. அந்த வெள்ளம் கோரம்பலம் குளம் வந்த உடனே இங்கே திறந்து விட்டுருதாங்க, இங்கே பூரா அழிஞ்சு போகுது. அதை கணக்கு பண்ணி எல்லாத்துக்கும் கணக்காக அந்த கால்வாயை தூர்வாரி பண்ணி எங்களுக்கு நல்ல முறையாக வச்சா நாங்கள் உப்பு உற்பத்தி செஞ்சு வார முடியும். இல்லாட்டா இது வயக்காடு விவசாயம் அழிஞ்ச போது உப்பு விவசாயமும் அழிஞ்சு போகும். இது வேறு நாங்கள் என்ன தொழில் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. இங்கே அதாவது படித்தவங்க தான் அங்கங்கே போயிருந்தாங்க. நாங்கள் இந்த உப்பளத்தில் தான் கிடக்கோம். இது 10,000 பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொழிலாளர்கள். அதனால் நீங்கள் பார்த்து உடனே நடவடிக்கை இந்த வாய்க்கால் வடிகால் சீராகி கடல் புலிமுகத்து வரைக்கும் எங்களுக்கு விட்டு ஆகணும். வேறு வழி இல்லை. நாங்கள் வேறு யார்கிட்ட போய் சொல்லுவோம்? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவங்க பார்த்து செய்யணும். இது வரைக்கும் பாதி காடு செஞ்சுட்டு பாதி காடு விட்டுட்டு போயிடுவாங்க. வருவாங்க, செய்வாங்க, அந்த மழை நேரத்தில் வருவாங்க, அதுக்கு அந்தளவு விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் சொன்னோம்னா சரி அடுத்தப்போ இது பண்ணுவாங்க அப்படின்றதாங்க. நாங்கள் என்ன செய்ய? போன வருஷம்லாம் ரொம்ப வெள்ளம் அவ்வளோ உப்பும் அழிஞ்சு போச்சு. அரசாங்கங்களுக்கு ஒன்றும் சரியான முறைக்கு செயல்பட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏகப்பட்ட பேருக்கு அம்பாரம் போன வருஷம் அவ்வளோ போயிட்டு, இந்த வருஷமாக அது எதுவும் ஆரம்பத்தில் வாய்க்கால் எல்லாம் க்ளீன் பண்ணி இருந்தாங்களே, எங்களுக்கு எதுவுமே போகாது. இப்போ வெள்ளம் அப்படி தத்து போய் நிற்கி என்ன செய்யணும்னு அதை சொன்னால் அரசாங்கம் தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன். உப்பளத்தில் தேங்கிய மழைநீர் 8 நாட்களாகியும் வடியாததால் அதை வெளியேற்ற ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? என்ன காரணம்? முழு விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி கோவளம் முள்ளக்காடு பகுதியில் இந்த மழையின் காரணமாக கடந்த 8 நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாத 200 ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த உப்பளங்களில் இந்த பாதிப்பு அடைந்துள்ளன. அதாவது உப்பள உற்பத்தியாளர்கள் ஜனவரி மாதத்தை தான் உப்பள துவங்க வேண்டிய சூழ்நிலையில் கூட 2 மாதங்கள் ஆகும் போல் தெரிகிறது. ஏன்னா தண்ணீர், அதாவது தூத்துக்குடியில் கனமழை அதிகமாக பெய்தது. தண்ணீர் உப்பளம் பகுதியில் பெரிய மிகவும் பாதித்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் இந்த உப்பு உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதை நம்பி 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இவங்களுக்கு இந்த உப்பு உற்பத்தியாளர்கள், அதாவது உப்பு மழை தண்ணீர் தேங்கி உள்ளதால், அதாவது இந்த கடல்ல கலக்கிறது. அதனால் இவங்க அதாவது வடிகால் முறை சரியாக பயன்படுத்த வேண்டும். இதுவரை சரிப்படுத்தவே இல்லை. எங்களுக்கு வடிகால் உடனே சரிப்படுத்தி கொடுத்தால் உடனடியாக, அதாவது 2 மாதத்துக்கு முன்பாக உப்பு உற்பத்தி மாதம் பாதிக்கப்படும். அதனால் உடனடியாக வடிகாலை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த மாவட்ட நிர்வாகம் மழை காலங்கள் ஏற்பட்டாலே அதிக அளவு பாதிப்பது உப்பளம் தான். எங்கள் உப்பள இதிலிருந்து மீள்வதற்கு உடனடியாக வடிகால் ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.